அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஏ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா நம்ம ஜிஐ டேக்ஸை எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஜிஐ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தமிழகம் சார்ந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பொருட்கள் கிட்ட ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த ஜிஐ டேக் ரிலேட்டடா இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கனால என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிஐ டேக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? A GI tag is a name or sign used on certain products that correspond to specific geographical location or origin. இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை. சரிங்களா? ஒரு ஜிஐ டேக் ஒரு பொருளுக்கு வழங்கணும் அப்படின்னா அந்த பொருள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ப்ராடக்டை வச்சே உருவாக்கப்பட்டிருக்கும். இப்ப கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிறதுக்கு ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவில்பட்டியில இருக்கக்கூடிய சுத்துவட்டாரத்துல இருக்கக்கூடிய கடலையை வச்சு அங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு மட்டும்தான் அந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அந்த மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு அந்த ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜிஐ டேக் அப்படிங்கிறத வாங்க முடியும். சரியா? அதனாலதான் இந்த டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? யார் இந்த ஜிஐ டேக்கை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி தான். தமிழ்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா DPIIT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறை அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் promotion of இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த ஒரு டேக் கொடுக்கறது யாருன்னா இவங்க தான். சரியா? அப்ப இந்த ஜிஐ டேக்கை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு என்ன பண்றாங்க? வழங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒன்ஸ் கொடுத்துட்டா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரினியூ பண்ணணும். ஓகேங்களா? 10 வருஷம் தான் ஒரு ஜிஐ டேக்கோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதுக்கு ரெனிவல் அப்படிங்கறத பண்ணணும். ஓகேவா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனிவல் பண்ணணும். சரியா? அடுத்தது, சோ இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது என்ன ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வருது? இந்தியாவில் ஏதாவது ஜிஐ டேக்குன்னு சட்ட அந்தஸ்து ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? சட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கு. ஓகேவா? ஜிஐ டேக் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1999 அப்படின்னு சொல்லக்கூடிய 1999 ஆண்டு வந்த இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜிஐ டேக் ஃபுல்லாவே மானிட்டர் பண்றோம். சரியா? இது இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா WTOட ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதன் அடிப்படையா தான் உலக அளவுல ஜிஐ டேக் அப்படிங்கிறது இருக்கு. இங்கிலாந்து தான் பாத்தீங்கன்னா உலக அளவுல அதிகமான ஜிஐ டேக் வச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழே தான் இந்தியாவில் ஜிஐ டேக்குன்னு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு நிறைய பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. சரியா? இதுதான் பேசிக். ஜிஐ டேக்னா என்ன, யாரு கொடுக்குறாங்க, எத்தனை வருஷம் வேலிடிட்டி இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணணும், என்ன சட்டம் இருக்கு, 1999 ஆண்டு வந்த சட்டம், இது எல்லாமே பேசிக். இப்ப என்னென்ன பொருட்களுக்கு ஜிஐ டேக் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஓகேவா? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கு தான் வழங்குறாங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. அதை சரியான முறையில வகைப்படுத்தவும் முடியாது. அபிஷியலான கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. இருந்தாலும் ஜென்ரலா பாக்குறப்ப இவ்வளவு நாள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு பாக்குறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பொருட்களுக்கு நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அடுத்தது நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகேங்களா? இயற்கையாக வரக்கூடிய பொருட்களுக்கு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இயற்கையா வரக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த பொருட்களுக்கு நம்ம ஜிஐ டேக் அப்படிங்கறத வழங்குறோம். அடுத்தது மேனுஃபேக்சர்டு குட்ஸ். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் அதாவது நமக்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்களுக்கும் ஜிஐ டேக் வழங்கப்படுது. அடுத்தது டெக்ஸ்டைல் ஹேண்டிகிராஃப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப காட்டன் சாரி, சமீபத்தில் உறையூருடைய காட்டன் சாரிக்கு நமக்கு ஜிஐ டேக் வழங்கியிருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கைவினை பொருட்கள். அடுத்தது ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் என்ன பண்றாங்க? நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அதுக்குமே நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இது ஒரு பேசிக்கான கிளாசிபிகேஷன். ஓகேவா? இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறத வழங்குறாங்க. சரியா? அடுத்ததா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்ளை பண்ண முடியும்னா
ஒரு தனிநபர்னால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாது. ஓகேவா? தனிநபர் வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் வாங்கணும்னு நினைச்சேன்னா என்னால் வாங்க முடியாது. ஓகேவா? யாரு தான் பண்ண முடியும்னா அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உற்பத்தி பண்ணக்கூடிய செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அந்த சங்கத்தின் சார்பாக தான் என்ன பண்ண முடியும், ஜிஐ டேக் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? அல்லது அந்த சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், அது லீகல் ரைட் இருக்கக்கூடியவங்க அதை அப்ளை பண்ண முடியும். அல்லது அரசாங்கம் நினைச்சாலும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியை சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு இட்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த இட்லி அப்படிங்கிற இந்த பொருளுக்கு மாநிலம் சார்ந்த ஒரு ஜிஐ டேக் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கருவாடு வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு அந்த கருவாடை வந்து நமக்கு கருவாடா மாத்துவாங்க. அந்த கருவாடு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டறை கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டறை கருவாடுக்கு அரசாங்கமே என்ன பண்றாங்கன்னா ஜிஐ டேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி அரசாங்கமும் என்ன பண்ண முடியும், நம்மளால ஜிஐ டேக் அப்படிங்கறத வாங்க முடியும். அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஒரு ஜெனரல் கேட்டகரியில வராங்க அப்படின்னா அதுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ். ஆனா ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, பழங்குடியினர் பயன்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும் 1000 ரூபாய் தான், ரினியூவல் பண்ணக்கூடிய ஃபீஸுமே 1000 ரூபாய் தான். ஓகேவா? இப்ப ஜிஐ டேக்ஸ் இன் தமிழ்நாட்டுல என்ன ஜிஐ டேக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்தியாவில் முதல்ல ஜிஐ டேக் எந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் டார்ஜிலிங் டீ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, டார்ஜிலிங் டீ. ஸோ இந்த டார்ஜிலிங் டீக்கு எப்போ ஜிஐ டேக் கிடைச்சிருக்கும்னா 2004 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்ட் அப்படின்னா அது டார்ஜிலிங் டீ தான். வெஸ்ட் பெங்காலில் வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் எந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த சேலம் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளுக்கு தான் தராங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005-06 நிதியாண்டில் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜிஐ டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 74. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டேட்டா படி பார்க்குறப்ப 74 பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிக ஜிஐ டேக் வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா தமிழ்நாடு. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு அதிகமான ஜிஐ டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டாவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜிஐ டேக்ஸ் தமிழ்நாட்டில இருந்து நிறைய வழங்கப்பட்டுச்சு. இந்த 2025 ஏகப்பட்ட பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உறையூருடைய காட்டன் சாரி, ஓகேங்களா, உறையூர் இந்த திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க இருக்கக்கூடிய காட்டன் புடவைகளுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கவிந்தபாடி அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த கவிந்தபாடி அப்படிங்கிற பகுதி. அங்க இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நாமக்கலுடைய மக்கள் பாத்திரங்களுக்கு வந்து நமக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான பாத்திரங்களுக்கு ஜிஐ டேக். அடுத்தது தூயமல்லி அரிசி வகை, தூயமல்லி அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தூயமல்லி அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல இருக்கு. ஓகேவா? காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த தூயமல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தினுடைய சொப்பு ஜாமான், நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்பாங்க நிறைய பேர். இந்த சொப்பு ஜாமான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பன்ருட்டியை வச்சே பாத்தீங்கன்னா 2 ஜிஐ டேக் வந்து வரும். ஒன்னு பன்ருட்டி பலாப்பழம், ஃபேமஸான ஒரு விஷயம். அதே மாதிரி பன்ருட்டியில் இருக்கக்கூடிய முந்திரி, அங்கே அந்த வழியாக போனீங்கனாலே நமக்கு முந்திரியும் பலாப்பழம் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ பன்ருட்டி பலாப்பழம் மற்றும் பன்ருட்டி முந்திரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளியங்குடி எலுமிச்சை, இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கும் இந்த எலுமிச்சையில். புளியங்குடி அப்படிங்கிறது நமக்கு தென்காசி பகுதிகளில் இருக்கு. இந்த புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கும் நமக்கு ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது விருதுநகர், நம்ம பார்த்தோம் இல்லையா, நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்குமே ஜிஐ டேக் வழங்குவாங்கன்னு சொல்லி அந்த கேட்டகரியில வரக்கூடியது. அடுத்தது விருதுநகருடைய சம்பாவத்தல். ஓகே, விருதுநகர் சம்பாவத்தல். அடுத்தது ராமநாதபுரத்தினுடைய சித்திரைக்கார அரிசி அப்படிங்கிற இந்த பொருளுக்கும் ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கும்பகோணம் வெற்றிலை, இது நம்ம பாடல்கள்லயே பார்த்திருப்போம், நிறைய பாட்டுல வரும் கும்பகோணம் வெற்றிலை அப்படின்னு சொல்லி. ஸோ கும்பகோணம் வெற்றிலைக்கும் ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த தோவாலை அப்படிங்கிற பகுதியில் இந்த மாணிக்க மாலை வந்து ஃபேமஸா இருக்கும். அந்த பொருளுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வழங்கப்பட்டுச்சு. ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டிருக்கும். சரியா? தோவாலை மாணிக்க மாலை. ஸோ இந்த
ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம், மேட்ச் பண்ண சொல்லலாம், எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குன்னு சொல்லலாம், கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்ல கேட்கலாம், இல்லை ஒன்லைனராக கூட சிம்பிளா கேட்கலாம். எக்ஸ்பெக்டட் ஏரியா, அதனால கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இருக்கிறதே மொத்தம் ஒரு 10 ப்ராடக்ட் தான், ஒரு 5 நிமிஷம் படிச்சாலே ஈஸியா இதை மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? கடைசியா பாக்குறப்ப ஜிஐ டேக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாருன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிஐ டேக்குன்னு ஒரு டார்கெட். இப்போ இந்தியாவில் ஏறக்குறைய பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும், ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஜிஐ டேக் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்டா பாக்குறப்ப ஒரு 700 பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது தற்போது இருக்கு. சரி, இந்தியா முழுவதும் பாக்குறப்ப 700 பொருட்களுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஜிஐ டேக் வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள 10,000 பொருட்களுக்கு ஜிஐ டேக் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டை நோக்கி தான் இதுக்கப்புறம் நம்ம பயணிக்க போறோம். சரியா? எதுக்காக இந்த ஜிஐ டேக் கொடுக்குறாங்க, எதுக்காக 10,000 பொருட்களுக்கு ஜிஐ டேக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஐ டேக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கப்ப மற்ற அதே மாதிரியான ஃபேக்கான ப்ராடக்டை நம்ம கவுண்டர் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான போலியான பொருட்கள் வந்து மார்க்கெட்ல வரவிடாம நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி இந்தியா முழுவதும் அந்த ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்டோட விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அதிகமாகும். சரியா? அதனாலதான் ஜிஐ டேக் அப்படிங்கிறது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு டேக். அந்த டேக் இருக்கப்ப அந்த பொருளுடைய விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். சரியா? அப்பதான் அந்த ப்ராடக்ட், அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வரும். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா குஜராத்ல அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படிங்கிற ஒரு மார்பிளுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிஐ டேக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர் நமக்கே அப்படி பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு ப்ராடக்ட்டை ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு நம்ம ஜிஐ டேக் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பயன்படுத்திக்கோங்க. நன்றி.